தமிழக சட்டப்பேரவையில் இன்று ராமஜெயம் கொலை வழக்கு மற்றும் டிஎஸ்பி விஷ்ணுபிரியா தற்கொலை சம்பவம் தொடர்பான வழக்கு குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விளக்கம் அளித்திருக்கிறார். தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த இரண்டு சம்பவங்களிலுமே விசாரணை தொடர்ந்து கொண்டிருப்பதாக முதலமைச்சர் குறிப்பிட்டார். தமிழக சட்டப்பேரவையில் முன்னாள் அமைச்சர் KN நேருவின் தம்பி ராமஜெயம் கொலை வழக்கு தொடர்பாக எதிர்க்கட்சி துணைத் தலைவர் துரைமுருகன் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, இந்த கொலை தொடர்பாக இதுவரை 1100 சாட்சிகளுக்கு மேல் விசாரிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் கூறினார். 2910 கைபேசி எண்கள் பட்டியலிடப்பட்டு அவற்றை பயன்படுத்துவோர் விசாரிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இவ்வழக்கை பொறுத்தவரையில் கடத்தப்பட்டவருக்கும் கொலை செய்தவருக்கும் நேரடி சாட்சிகள் எதுவும் இல்லை. இறந்து போன நபருக்கு தொழில் ரீதியாகவும் தனிப்பட்ட வாழ்வில் பல வழிகள் விரோதங்கள் இருந்துள்ளன. இது பற்றி விவரங்கள் அறிந்த ராமஜெயத்திற்கு நெருக்கமானவர்கள் அளித்துள்ள தகவலின் பேரிலேயே விசாரணை நடத்தப்பட்டுள்ளன. அவர்கள் மேலும் ஒத்துழைப்பு தந்து விவரங்கள் அளித்தால் அவை அனைத்தும் விசாரணை செய்யப்படும். ராமஜெயம் கொலை வழக்கு விசாரணையை CBIக்கு மாற்றக் கோரி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அவரது மனைவி தாக்கல் செய்த வழக்கு மீதான விசாரணை முடிந்து தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, கொலை வழக்கு புலன் விசாரணையில் இருப்பதாகவும் கூறினார். கோகுல்ராஜ் கொலை வழக்கை விசாரித்து வந்த DSP விஷ்ணுபிரியா தற்கொலை சம்பவம் தொடர்பாக எதிர்க்கட்சி துணைத் தலைவர் துரைமுருகன் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த முதலமைச்சர், விஷ்ணுபிரியா விட்டு சென்ற தற்கொலை கடிதத்தை பரிசோதித்த தடய அறிவியல் துறை தற்கொலை கடிதம் அவரது அசல் கையெழுத்தை ஒத்துள்ளது எனவும் அக்கடிதத்தில் எவ்விதமான சேர்த்தலோ நீக்கலோ இல்லை எனவும் அபிப்பிராயம் தெரிவித்துள்ளதாகவும் முதலமைச்சர் கூறினார். விஷ்ணுபிரியாவின் தந்தை ரவி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு விசாரித்த நீதிமன்றம் 1/7/2012 விஷ்ணுபிரியா தற்கொலை வழக்கை மத்திய புலனாய்வுத்துறையின் விசாரணை குழு உத்தரவிட்டது. இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக குற்றப்புலனாய்வுத்துறையின் உச்சநீதிமன்றம் தாக்கல் செய்த மனுவானது 24/10/2012 தள்ளுபடி செய்யப்பட்டது. பின்னர் இவ்வழக்கு 12/11/2012 மத்திய புலனாய்வுத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டது. தற்போது அத்துறையில் இவ்வழக்கை விசாரித்து வருகிறது என்பதை தங்கள் வாயிலாக எதிர்க்கட்சி துணைத் தலைவருக்கு விளக்கமாக தெரிவித்துள்ளேன். பொறியியல் பட்டதாரி கோகுல்ராஜ் கொலை வழக்கை விசாரித்து வந்த திருச்செங்கோடு DSP விஷ்ணுபிரியா கடந்த 2015ஆம் ஆண்டில் உயிரிழந்தார். அவர் உயர் அதிகாரிகள் கொடுத்த அழுத்தத்தாலேயே அவர் தற்கொலை செய்து கொண்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.